ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்களை விஜய் பேசுகிறேன், சரவணன். இன்னும் நம்ம பேச போகிற படம் டீன்ஸ். Once upon a time, 8 boys, 5 girls. 13 பேய் ஒன்னா போய் என்ன ஆயி கோளாறாயி. பார்த்திபனோட டைரக்ஷனில் வெளியிட்ட படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 13 பசங்க வச்சு இந்த படம் எடுத்திருக்காரு. ரொம்ப எதிர்பார்ப்போட போய் பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு பார்த்திபனோட படம் இப்படி இருக்குன்றத நினைச்சு பார்க்கல. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த செஞ்சு இன்னும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அந்த பசங்களை ஒருத்தர் காணாமல் போகிறது அப்படி தான் எடுத்திருக்கா தவிர மற்றபடி எதுவுமே அதில் வந்து அந்த வேற எந்த எதனால இது மாதிரி ஆகுதுன்றது ஏதாவது ஒரு சின்ன ஹோல் சஸ்பென்ஸ் அப்படி அவர் நினச்சிருக்கலாம். பட் அந்த சஸ்பென்ஸ்க்கு உண்டான ஒரு இது அங்கே இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா அது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஒரு கார்டோ ஒரு இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓப்பன் ஸ்பேஸில் வந்து காணாமல் போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அழுகுறாங்க, போகிறாங்க, ஓடுறாங்க. படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தம் ஓடிட்டே இருக்காங்க குழந்தைங்க. அது ஒரு இதுவாக இருக்குது, பெரிய மைனஸ் படத்தில். ரெண்டாவது படத்தில் வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு இந்த லவ் பண்ணுறது, அதுக்காக ஒரு சூசைட் அட்டம் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துல எடுக்கிறது நல்லது. அதாவது டீனேஜோட மனசை வந்து வேற மாதிரி தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்துருக்கலாம். ஆமா, அது தேவையில்லாம அப்படி ஒரு விஷயத்த இது பண்ணி அது சரி. இந்த படத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா இன்ட்ரோவல் வரையும் படத்துல வந்து பசங்களை ஓட விட்டே தான் படமே. அது எதனால என்ன ஏதுன்ற ஒரு கான்செப்டே படத்துல சொல்லாம ஒரு பேய் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லும் பாத்தீங்க அப்படின்னா அவர் கடைசியா ஒரு ஹாஃப் அவர் பிஃபோர் வராரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட் அதெல்லாம் வச்சு ஒரு ஏலியன்றது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. தமிழ சொல்லியிருந்தாலும் ஒரு அளவுக்கு ஆக்சுவலா ஏலியன்ஸ்ன்றதே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் படத்துலதான் நம்ம பார்த்ததுனால அது நமக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓரளவுக்கு தெரியுது. பட் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? தெரியாது. அதுலயே வந்து அவர் சொல்ற அந்த இங்கிலீஷ் வேர்ட்லாம் வந்து என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு போறாரு வர விஷயத்த கான்செப்ட் வச்சு பண்ணிட்டு பண்றதுன்றது ஒண்ணுமே புரியாத ஒரு விஷயமா இருந்தது. படமும் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆக்சுவலா இல்லை. படத்துல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இசை. ஆமா, இமானோட இசை வந்து மிக பிரமாதம். அந்த படத்தோட இதுல வந்து ஹைலைட்டே அதுதான். கிராபிக்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல கிராபிக்ஸ் நிறைய சீன் கிராபிக்ஸ் தான். இன்ட்ரோவுக்கு மேல உள்ள சீன் எல்லாமே மாடு மட்டும் நல்லா தெரியுது கிராபிக்ஸ் அப்படின்ட்டு. மத்தெல்லாம் ஓகே. மற்ற அந்த ஏலியன் சொல்லி அந்த இதெல்லாம் வந்து அது நல்லா பிரமாதமா நல்லா பண்ணாங்க. பிரம்மாண்டமாவும் இருந்துச்சு, எல்லாம் இது பண்ணாங்க. பட் ஏலியன்ஸா ஒரு உருவமா காமிச்சு அது ஏதோ ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. அவர் சொல்லதே அந்த உருவம் இல்லை ஏலியன்ஸுக்கு, நம்மளாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கறோம் அப்படி கிடையாதுன்றத சொல்றாரு அவரு. ஸோ அதனால வந்து உருவத்தை காட்டல அவரு, புரியுதுங்களா? எல்லாம் டெக்னாலஜி வைஸ் தான் அதை காமிச்சு இது பண்றாரு அவரு. ஸோ ஓவராலாக எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் கிடையாது. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். படத்தில் வந்து பார்த்திபனோட கதை இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஷாட்டில் கேமரா மூவ்மெண்ட்லாம் எடுத்த அந்த விஷயம்லாம் வந்து பிரமிக்க வச்சது எல்லாரையும். ஆமாம், அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா அப்படி எதுவும் புதுமையாக இருக்கிற மாதிரி ஒன்றையும் தெரியல. அவருடைய மைண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி எடுத்துருக்காருன்றது தெரியல. மக்களுக்கு அது சரியா எடுத்து கொண்டு சேர்க்கல அப்படின்னு ஒன்றா சொல்லிக்கலாம். மக்களுக்கு யாருக்கும் அது சரியா புரியல. தியேட்டர்லேயே நிறைய பேருக்கு படம் இன்ட்ரோல் வரையும் உட்காந்து பார்த்து நிறைய பேர் வந்து உள்ள என்ன எப்படி எடுத்துட்டாருன்னு உள்ள சொல்லி நம்ம காதலை கேட்குற அளவுக்கு தான் இருந்தது படம். சும்மா அப்படி பார்க்கறது வேணாம், அப்படி பார்க்கறது வேணாம், அப்படி பார்க்கறதுனா வேணாம், அப்படி பார்க்கறதுன்னா வேணாம். அதுதான் உண்மை. படத்தை பாருங்க, உங்களுடைய மைண்ட் ஆஃப் செட் எப்படி இருக்கிறது முடியும். நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.